விடுதலையின் நேரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர், மகிமை உள்ளவர், மகத்துவம் உள்ளவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். தேவனுடைய பிள்ளைகளே, உங்க கண்ணு கலங்கக்கூடாது, உங்க இருதயம் கலங்கக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். ஏனென்றால் ஆண்டவருடைய மகிமை நம்ம மேல இருக்கு பாருங்க. அவருடைய மகிமை உங்களோட கூட இருக்கு. அவர் மகிமை நிறைந்தவராய் இருக்கிறார். வானமும் பூமியும் அவருடைய, அவர் கரத்தின் கிரியைகள். நாமளும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அவர் தம் நாசி ஊதி நமக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். அதனால தேவனுடைய பிள்ளைங்க சந்தோஷமாயிரு. உங்க பிரச்சனை எதா இருந்தாலும் அவர் தீர்த்து தருவார். அவரால் முடியும். தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கிற பிள்ளைகள், நீங்க துக்கமுகமா இருக்கிற பிள்ளைகள் அல்ல. வேதனை, நெருக்கம் அது நமக்கு தேவையே இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் நம்ம பட்சத்துல இருந்து அது வராது. அவர் நம்ம பட்சத்துல இருக்கிறாரா, மகிமையா உங்க மேல தங்கியிருக்காரான்னு பாப்போமா? அவர் இன்றைக்கு தங்குவார், இப்பொழுது தங்குவார். பாப்போமா? தேவனுடைய பிள்ளைகளை ஒரு வேத வசனத்தை வாசிக்க நம்ம கேட்போம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது வசனம் கேட்போமா? எழுப்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. பாத்தீங்களா? கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நம்ம சரீரத்துக்குள்ள மாம்சத்துல இருந்து, இந்த மண்ணுல இருந்து நம்மளை எடுத்து படைச்சாரு பாருங்க. அந்த மண்ணை பாவம் நிறைந்த மண். அந்த மண்ணால ஒரு முளை கூட்டவோ குறைக்கவோ ஒரு காரியத்தை சாதிக்கவோ முடியாது. நம்ம சொந்த ஞானத்தினாலேயோ சொந்த சுயத்தினாலேயோ எதையுமே செய்ய முடியாது தேவனுடைய பிள்ளைகளை. அதனால ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அதாவது அவருடைய மகிமை நம்ம மேல என்ன செய்யணும்? இருக்கணும். அவர் மகிமை நம்ம மேல இருக்கணும்னா நம்ம எழும்பணும். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணணும். இயேசு கிறிஸ்து கூட கெச்சமேன் தோட்டத்துல முழங்கால் படியிட்டு தான் ஜெபித்தார். இன்றைக்கு முழங்காலே இல்லாமல் போச்சு. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்க, இந்த செய்தியை கேட்கிற நீங்க, கர்த்தர் உங்க மேல் சொல்லுகிறார், நீங்கள் எழுப்பி முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. முழங்கால் படியிட்டு பைபிள் வாசித்து பாருங்க. முழங்கால் படியிட்டு அவருக்கு துதி ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. முழங்கால் படியிட்டு அவரை நீங்க மகிமைப்படுத்துங்க, ஆராதனை பண்ணுங்க. தேவன் உங்க மேல உதிப்பார். முழங்கால் நிற்கும் பொழுது சத்துருவு விழக்கூடிய வாய்ப்பு அங்க இருக்கு. அவன் முழங்காலே போட மாட்டான் பாருங்க. ஆண்டவரையே மதிக்க மாட்டான். அவனை படைத்தவரையே அவன் மதிக்காத ஒரு ஆள் உலகத்துல. அப்படிப்பட்டவன் இருக்கிற இடத்துல இந்த பூமியில அவனும் இருக்கான், நம்மளும் இருக்கும். ஒரு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். நம்ம எப்பொழுதுமே எழும்ப வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்ம மேல அவருடைய பிரகாசமான வல்லமையை ஊற்றி நம்மளை ஆவில அனலாக்குவார். நம்மளை ஒரு பரிசுத்தமாக்குவார். நம்மளை இயேசு ரத்தத்தை அனுப்பி சுத்திகரிப்பார். அப்பொழுது நம்ம எழுப்பியிருப்போம் பாருங்க, நம்ம பிரகாசிப்போம். தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் பிரகாசிக்கும் போது கர்த்தருடைய மகிமை உங்க மேல ஊற்றப்படும். நீங்க எழும்பும் போது. அதனால நீங்க என்ன செய்யணும்? முழங்கால் படிக்கணும். எழும்பணும்னா என்ன? ஓடணும், ஒடியாரணும், உட்காரணும் அப்படி இல்லை. எழுப்பின உடனே நாம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முழங்கால் படியிட்ட ஆலயத்துல கூட, நீங்க போற சர்ச்சில் கூட நீங்க முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்க வீடுகள்ல நீங்க முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஒரு மீட்டிங்கு, கிறிஸ்துவ மீட்டிங்க்கு போனீங்கன்னா முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஜெப கூட்டத்துக்கு, வீடு கூட்டம், இப்படி ஒரு 4 பேர் 2 பேர் சேர்ந்து ஜெபிக்கிற இடமா இருந்தாலும் முழங்கால் படிக்கிறது. முழங்கால் படியிடுறது தான் ஆண்டவரை மகிமைப்படுத்துறது, மதிக்கிறது, கீழ்ப்படுகிறது. முழங்கால் படியிட்டாதான் நமக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக்கு ஒரு தாழ்மை குணம் ஆண்டவருக்கு முன்பாக வரும். நம்மளை ஒப்பு கொடுக்கறது ஈஸியான வழி. முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? அந்த குடும்பத்தை, அந்த நபரை நோக்கி பார்ப்பார். அவங்களை பிரகாசிக்க பண்ணுவார். அவங்க சரீரத்துக்குள்ளே பிரகாசிப்பார். ஆரம்பத்துல இருந்தே உங்க குழந்தைகளை முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ண வைங்க. உங்களுடைய இருதயத்தை திருப்புங்கள், கர்த்தர் பக்கம் திருப்புங்கள். நீங்கள் முழங்கால் படி இடுங்கள். தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து ரத்த ஜெயம் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கிறீர்களா? அதை அறிக்கை செய்கிறீர்களா? முழங்கால் படியிட்டு பாருங்க. அவர் ரத்தத்தை மகிமைப்படுத்தும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை மகிமைப்படுத்தும் பொழுது முழங்கால் படியிட்டு பாருங்க. அந்த ரத்தத்துக்கு எத்தனை கன மகிமையை நம்ம வைத்திருக்கிறோம், ஒரு மகத்துவத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். முழங்கால் படியிடும் பொழுது, இயேசு ரத்தத்தை அறிக்கை பண்ணும் பொழுது, பைபிளை வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது
ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதமா இருக்க போகிறீர்கள். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திர கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே. இந்த வேலையில கூட ரத்தத்தை ஊற்றுங்க. உங்க பிள்ளைகள் மேல உங்க ரத்தத்தை ஊற்றுங்க. உங்க பிள்ளைகள் மேல உங்க ரத்தத்தை ஊற்றுங்க. பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க. முழங்கால் படியிட்டு ஜெபிங்கள் என்று சொல்லியிருக்கீங்க. நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவங்களாய் மாற்ற மாட்டோம். உங்களுடைய பிள்ளைகளை மாற்றும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேதம் வாசிக்கும் போது முழங்கால் படி இட்டு வாசிக்க உதவி செய்யுங்க. துதி ஸ்தோத்திரங்கள் சொல்லும் பொழுது முழங்கால் படியிட உதவி செய்யுங்க. கர்த்தருடைய வல்லமை இப்போது இறங்கட்டும் ஐயா. எல்லா அசுத்த கிரிகளும், அந்தகார கிரிகளும், பொல்லாத கிரிகளும், மாம்சத்தின் கிரிகளும், கர்த்தாவே அந்தகார ஆவிகளில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்புறப்படுத்தி என் தேவன் கட்டி போடும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே ஊற்றி பாதுகாக்க வேண்டுமா துதிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கி ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய அக்கினி இறங்கி ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்க பிள்ளைகளுடைய சரீரத்திலே தேவனுடைய மகிமை இறங்க வேண்டுமா துதிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுடைய சரீரத்திலே அக்கினி இறங்க வேண்டுமா துதிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுடைய சரீரத்திலே தேவ பிரசன்னம் இறங்க வேண்டுமா துதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தாவே இறங்கி வாரும், இப்போது இறங்கி வாரும் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை ஆவியில் அனலாய் மாற்றும். ஜெபாவியை ஊற்றும், விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றும். தன் குடும்பத்துக்காக ஜெபிக்க, தேசத்துக்காக ஜெபிக்க, மற்றவர்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் தாமே உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தி ஜெபிக்கிற பிள்ளைகளாய், வேத வாசிக்கிற பிள்ளைகளாய், ஆண்டவரே துதி ஸ்தோத்திரத்தை சொல்லுகிற பிள்ளைகளாய், உங்களை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய், கர்த்தருடைய மகிமையை பெற்றுக்கொள்ளும் பிள்ளைகளாய், கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் கர்த்தர் ஆசீர்வதி. கர்த்தர் தாமே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. குடும்ப சூழ்நிலைகளை மாற்றி ஆசீர்வாதத்துக்குரிய பிள்ளைகளாய் பரலோகத்திலிருந்து உங்களுடைய பொக்கிஸ்தானிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. ஆசீர்வாதத்தை கொடுங்க. ஏசப்பா நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது கூட நாம் தொடர்ந்து இதோ ஜெயமருகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே என்ற புஸ்தகத்தின் உதவியோடு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை 201 முதல் 300 முடிய உள்ள வாசகங்களை நான் சொல்லி நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அறிக்கை செய்வோம். வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்றுக் கொள்வோம். பாவிகளுக்காக ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவியாகிய எனக்காக ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காய் சாபமான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். குற்றமில்லாத ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வஸ்திரங்கள் உரியப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முகத்தில் காரி துப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முள்முடி சூட்டப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரியாசம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜனங்களால் தூசிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆகாதவன் என்று தள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பெரியவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சாலமோனிலும் பெரியவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். யோனாவிலும் பெரியவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தாவீதின் சிங்காசனத்தை உடைய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முடிவில்லாத ராஜ்யத்தை உடைய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மகிமையான காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்தமுள்ள நாமத்தை உடைய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பராக்கிரமம் செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தாழ்மையானவர்களை உயர்த்தின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஐஸ்வர்யமுள்ளவர்களை வெறுமையாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயமாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம்.
உருக்கமான இரக்கமுள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தரிசனமாகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அழிவில்லாதவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வெண்வஸ்திரம் தரித்தவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கொலை செய்யாதிருப்பாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வஞ்சனை செய்யாதிருப்பாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவனுள்ளோரின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சகல விதமான ஆறுதலின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பொய்யுரையாத தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மெய்யான தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை விசாரிக்கிற தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வல்லமையுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மேன்மையுள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிபூர்ணமாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சத்தியம் உள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உலகத்திற்கு ஒளியானவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவன் உண்டாயிருக்க வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிபூர்ணப்பட வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மெய்யான திராட்சை செடியான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உலகத்தை கண்டித்து உணர்த்தும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை தெரிந்து கொள்பவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவியினால் கட்டளையிடும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எடுத்துக்கொள்ளப்பட்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அப்போஸ்தலருக்கு தரிசனமாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இழந்து போனதை மீண்டும் கொடுப்பவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அந்நிய பாசைகளை கொடுப்பவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவனுள்ள ஆவியை கொடுப்பவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவியின் முதல் பலன்களை கொடுப்பவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வேலைக்கு தக்க கூலியை கொடுப்பவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சுயாதீனத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அதிகாரம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தரிசனங்களை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வெளிப்பாடுகளை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மேகத்தினூடே ஏறி சென்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மறுபடியும் வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முழக்கத்தோடு வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வீடு முழுவதையும் நிரப்புகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நாவுகளை அக்கினியாய் மாற்றுகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். புறஜாதியாரை கலங்க வைக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அற்புதங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அடையாளங்களை நடப்பிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனால் எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சந்தோஷத்தினால் நிரப்புகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவாதிபதியான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மரித்தோரிலிருந்து எழும்பின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அற்பமாய் எண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மூளைக்கு தலைக்கல்லான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முட்செடியில் தரிசனமான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அக்கினி ஜுவாலையாய் தரிசனமான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆபிரகாமின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம்.
ஈசாக்கின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். யாக்கோபின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நன்மை செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பேதுருவை காவலில் இருந்து விடுதலையாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வானத்தை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பூமியை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சமுத்திரத்தை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உலகங்களை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வானத்திலிருந்து மலைகளை தந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். செழிப்புள்ள காலங்களை தரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்தத்தை பலனாய் தரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சொல்லி முடியாத ஈவுகளை தரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முடிவில் நித்திய ஜீவனை தரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நாம் இமட்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கூட இதோ ஜெயம் இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் என்ற புஸ்தகத்தில் 301 முதல் 400 முடிய உள்ள வாசகங்களை சொல்லி நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அறிக்கை செய்வோம். கர்த்தருடைய நாமத்தில் நாம் ஜெயத்தை பெற்றுக் கொள்வோம். ஜீவ கிரீடத்தை தரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆகாரத்தினால் எங்களை நிரப்புகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். விசுவாசத்தின் கதவை திறக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இருதயங்களை அறிந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இருதயங்களை சுத்தமாக்குகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முடிவு பரியந்தம் எங்களை ஸ்திரப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சாட்சி கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சூரியனை போல பிரகாசம் உள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தயவு பண்ணி ஜீவனை காக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னை புது சிருஷ்டியாய் மாற்றும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கிருபையை அருளி செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அப்போஸ்தல ஊழியத்தை அருளி செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஞானிகளை பைத்தியக்காரராக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கிரியைகளுக்கு தக்க பலனளிக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நித்திய ஜீவனை அளிக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பட்சபாதம் இல்லாத இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கிருபாதார பலியான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இரத்தத்தினால் நீதிமானாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இரத்தத்தினால் எங்களை மீட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தமது இரத்தத்தினால் எங்கள் பாவங்களை கழுவின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவத்தினின்று விடுதலையாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இனி பாவம் செய்யாதே என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நியாய பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மரணத்தினின்று விடுதலையாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவியின்படி நடக்க செய்யும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மாம்ச சிந்தை மரணம் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவிக்குரிய சிந்தை சமாதானம் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை தேவனுடைய புத்திரராய் மாற்றும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை அழைத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை முத்திரித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை பிரகாசிப்பிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை ஸ்திரப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை மீட்கும் பொருளான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை நீதிமான்களாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காய் மரித்த இயேசு கிறிஸ்துவே
உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காய் எழுந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களில் அன்பு கூறுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களிடத்தில் அன்பு கூர்ந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கள் மேல் இரக்கமாய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கள் மேல் உருக்கமாய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காய் இறங்குகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சீக்கிரமாய் வருகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். அசதியா இருக்கக்கூடாது என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவ கிருபையை எங்களுக்கு அளித்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்கு ஆவியை அளிக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவ பலனாய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவ ஞானமாய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பலவீனமானவைகளை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். இல்லாதவைகளை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உலகத்தில் இழிவானவைகளை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். விளையச் செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்கு அஸ்திபாரமாய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நியாயம் விசாரிக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தன்னைத்தான் வஞ்சிக்காதே என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய ஆவியினால் கழுவின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய ஆவியினால் பரிசுத்தமாக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய ஆவியினால் நீதிமான்களாக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். கிரயத்துக்கு எங்களை வாங்கின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சமாதானமாய் இருக்கும்படி எங்களை அழைத்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மனுஷனுக்கு அடிமைகளாகாதிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். புருஷர்களுக்கு தலையாய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். இரக்கங்களின் பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சோதிகளின் பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நித்திய பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆறுதலை தருபவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மரித்தோரை எழுப்புகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மரணத்தினின்று எங்களை தப்புவித்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களிடத்தில் வல்லவராய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவ வல்லமினால் பிழைத்திருக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். அன்புக்கு காரணராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சமாதான காரணராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஸ்திரீனிடத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நியாய பிரமாணத்திற்கு கீழான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவ மன்னிப்பை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மீட்பை அருளின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சுதந்திரத்தின் அச்சாரமான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கள் மூளைக்கல்லான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உன்னதத்திற்கு ஏறின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எல்லாவற்றிற்கும் முந்தின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சபையாகிய சரீரத்திற்கு தலையான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆதியுமானவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். அதரிசனமான தேவனுடைய தற்சரூபமான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எல்லாவற்றையும் தமக்குள் நிலைநிற்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சகல பரிபூர்ணமும் தமக்குள் வாசமாய் இருக்க செய்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சிலுவையில் வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே,
உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கள் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவியினால் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவியிலே நீதியுள்ள இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவதூதர்களால் காணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆமென். சகல பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை பெற உங்களது ஜெப தேவைகளுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது விலாசம்: சகோதரி ரூத் டேனியல், விடுதலையின் ஸ்தலம் 41 B-5 கைவண்டி தொழிலாளர் காலனி, இழுப்பூரணி போஸ்ட், கோவில்பட்டி 628502, தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, தென்னிந்தியா. எங்களது அலைபேசி எண்கள் 9866209222, மற்றொரு எண் 9864527221. எங்களது இமெயில் முகவரி josephvst@yahoo.com. எங்களது இணையதளம் www.placeofdeliverance.org. யூடியூபிலும் பிளேஸ் ஆஃப் டெலிவரன்ஸ் என்று டைப் செய்து எங்களது நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கலாம். இந்த விடுதலையின் நேரம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி முதல் 5:30 மணி வரை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சேர்ந்து அறிக்கை செய்யுங்கள். பிசாசிடமிருந்து ஜெயம் பெறுங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இதோ ஜெயம் வருகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், ஹிந்தி, கன்னடம் மற்றும் தெலுங்கு ஆகிய 6 மொழிகளிலும் MP3 CD வடிவில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் கிடைக்கும். புத்தகம் மற்றும் CD தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9865352721. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.